வணக்கம் ஜெயஹிந்த். நம்ம வாழ்க்கையில் வெகு சில நேரங்களில் தான் இந்த ஸ்பை த்ரில்லர் ரேஞ்சுக்கு ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸ் இப்போ வெளியில் வந்திருக்கு. உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்த 6 மாதத்தில் ரஷ்யாவிலிருந்து கேஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு பைப்லைன், அதாவது கடலுக்கு அடியில் போடப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இன்ஜினியரிங் வண்டர், அதுதான் நாடு பைப்லைன். அந்த பைப்லைன் ஜெர்மனியை கனெக்ட் பண்ணுச்சு. ஜெர்மனியிலேருந்து ஐரோப்பா முழுக்க அந்த கேஸ் அப்படின்றது விநியோகம் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த பைப்பை யாரோ உடைச்சிட்டாங்க. அதன் பிறகு ஐரோப்பாவுக்கு ஜெர்மனி மூலியமா, அதாவது ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி சப்ளை பெரிய லெவலில் டிஸ்டர்ப்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்குறோம். ரஷ்யாவுடைய அதிபர் புதின் நேரடியாக உக்ரைன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தாரு. அமெரிக்கா தங்களுக்கு இதை பற்றி தெரியாது, இதுக்கு ஒரு ஆராய்ச்சி வேணும். அதாவது போரில் ஒரு நாட்டோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது ஒரு நாடு சம்மந்தப்பட்டது கிடையாது. ரஷ்யா, ஐரோப்பா இவ்வளோ பெரிய நாடுகளுடைய மிக முக்கியமான பைப்லைன், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசட்டை சர்வதேச கடல் எல்லையில் உள்ளே போய் சபாட்டேஜ் பண்ணுறது அப்படின்ற நிகழ்வுகள்லாம் கடந்த காலங்களில் பெரிய அளவுக்கு நடக்கலை. ஸோ இது எல்லா நாடுகளுமே கொஞ்சம் சீரியஸாக பார்த்தாங்க. உக்ரைன் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுக்கு எதுவும் தெரியாது, இது ரஷ்யா தான் பண்ணியிருக்கு, ஜெர்மனியை காலி பண்ணணும்னு சொல்லி ரஷ்யா தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆப்வியஸாக இதோட நேச்சுரல் பெனிஃபிஷரி யாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், உக்ரைன் தான். இப்போ இந்த ஆப்ரேஷனை எப்படி செஞ்சாங்க அப்படின்ற அந்த ஸ்பை த்ரில்லர் தான் ரியல் லைஃப்ல நம்ம பார்க்குறோம். இப்போ பால்டிக் கடல்ல ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனியை டைரக்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய பைப்லைன் தான் இந்த நாடு பைப்லைன். இந்த நாடு ஸ்ட்ரீம் 1 அப்படின்றது 2011 ஆப்ரேஷனல் ஆச்சு. இதில் ஏன் இது ரொம்ப முக்கியம்னு நல்லா கவனிங்க. 2011 போகும்பொழுது ரஷ்யால இருந்து உக்ரைன், போலாண்டு, அதுக்கப்புறம் ஜெர்மனி, இந்த ரூட்டை பைபாஸ் பண்ணி உக்ரைனையும் போலாண்டையும் பைபாஸ் பண்ணி பால்டிக் கடல் வழியா நேரடியா இணைச்சது. ஸோ அப்பவே இதுல இருக்கக்கூடிய லாஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் மற்றும் போலாண்டுக்கு தான். அதன் பிறகு நார்த் ஸ்ட்ரீம் 2 அப்படின்ற 2வது பைப்லைன் 2021 கம்ப்ளீட் ஆச்சு. பிறகு அதோடைய ஆய்வு சர்டிஃபிகேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. 2022 போர் துவங்கின பிறகு அது நின்று போச்சு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த பைப்லைன் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ரஷ்ய அரசு நிறுவனமான காஸ்ப்ரோம் அப்படின்ற நிறுவனத்துக்கு தான் சொந்தமானது. இதுக்கு ஐரோப்பாவை சேர்ந்த சில எனர்ஜி நிறுவனங்கள் கோஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஐரோப்பிய யூனியனுக்கு தேவையான 45% கேஸ் அப்படின்றது இந்த பைப்லைன் வழியாக தான் போச்சு. நல்லா கவனிங்க. நாங்கள் அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரம்லாம் தயாரிக்க மாட்டோம்னு அதெல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு, அதன் பிறகு கேஸை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வேலையை ஐரோப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பு அப்படின்றது வைக்கப்பட்டுச்சு. இப்போ ஜெர்மனியோடைய இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி அப்படின்றது, உலகத்தோடைய இன்ஜினியரிங் ஒண்டர் அப்படின்னா ஜெர்மனி தான். ஜெர்மனியோடைய இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி அப்படின்றது கம்ப்ளீட்டாக இந்த கேஸை நம்பி தான் இருந்துச்சு, இந்த பைப்லைனை நம்பி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பைப்லைன் அப்படின்றது யுக்ரைனையும் போலாண்டையும் பைபாஸ் பண்ணி போடப்பட்டதுனால ஏற்கனவே உக்ரைனுக்கு குறிப்பாக ஒரு கடுப்பு இருந்துச்சு. ஏன்னா அந்த டிரான்சிட் ஃபீ அவங்க நாடு வழியாக போச்சுன்னா அதில் ஒரு வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும், அதுவும் கிடைக்கல. அதே மாதிரி ஜெர்மனியும் ஐரோப்பாவையும் போருக்குள்ளே இழுத்து விடணும் அப்படின்னா அவங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டால் மட்டும்தான் முடியும். அதனால தான் இதை கை வச்சாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சம்பவம் என்னைக்கு நடக்குது? செப்டம்பர் 26, 2022. அன்னைக்கு நைட்டு திடீர்னு கடலுக்கு அடியில் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு வெடிக்கக்கூடிய சத்தம் கிடைக்குது பால்டிக் கடல்ல. இது டேனிஷ் தீவுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுல 4 பைப்லைன்ல 3 கம்ப்ளீட்டா உடைக்கப்படுது. நாடு 1, நாடு 2 ரெண்டுமே சேர்ந்து. அதன் பிறகு எவ்வளோ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான மீத்தேன் கேஸ் கடலுக்குள்ள போகுது. இப்போ இதனால ஏற்பட்ட பொல்யூஷன், கடல், எத்தனை கோடி கடல் உயிரினங்கள் இதனால இறந்திருக்கும், பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் ஏற்பட்ட சீரழிவு என்ன, இதெல்லாம் கிடையாது. ஆனா இவனுங்களை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சா ஐயோ இன்னைக்கு பொல்யூஷன், உலக அழிவுக்கே நீங்க தான் காரணம். இப்போ வடக்குல பாத்தீங்கன்னா ஹோலி பெருசா சொல்லிடுவோம், ஐயோ தண்ணீரை வேஸ்ட் பண்றீங்க. ஆனா கடலுக்கு அடியில போய் வெடிக்க வச்சு டன் கணக்கான மீத்தேனை கடல்ல விட்டீங்கன்னா இது போர், இதுக்கும் பொல்யூஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. நோ கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட். இப்போ இந்த ஸ்காண்டினேவியாவுடைய அந்த கண்ட்ரீஸ்ல இந்த பூகம்பம் இது பண்றதுக்கு, மெஷர் பண்றதுக்கு அவங்க செஸ்மிக் சென்சர்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு சிறு பூகம்பம் அளவுக்கான அதிர்வை ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ ஒரு மெரைன் லைஃப்
கடல் வாழ் உயிரினங்கள் இது எந்த அளவுக்கு கொடுமையா கொல்லப்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு கொடுமையா அந்த பாதிப்பை ஏற்படுத்திருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதன் பிறகு ஸ்வீடனை சேர்ந்த ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இவங்க போறாங்க. போயிட்டு சில எக்ஸ்ப்ளோசிவ் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த பைப்பு நேச்சுரலா வெடிக்கல, யாரோ இதை வந்து வெடிகுண்டு வச்சு வெடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாட்டோடைய F-16 அந்த நாடுக்கு மேலே பறந்து அந்த கேஸ் மீத்தேன் வந்து பைப் லைன்ல இருந்து வெளியில வந்து அதன் பிறகு இது ஆல்மோஸ்ட் சர்ஃபேஸ் லெவலுக்கு வரதே வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த 2-3ல வந்து 2 பைப் லைன்ல அப்ப கேஸ் வந்து இல்லை, அது இருந்ததுன்னா இன்னும் பெரிய சேதாரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அதன் பிறகு இந்த இடத்துல பிளேம் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிளேம் கேம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒருத்தர் இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தியரி ரஷ்யா தான் பண்ணுச்சு, ஐரோப்பா குறிப்பாக ஜெர்மனி போன்ற நாடுகளை இந்த கேஸ் தட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவங்கள வந்து சஃபர் பண்ண வைக்கணும் அப்படின்றது. இது ஒரு முட்டாள்தனமான தியரி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அமெரிக்கா சார்பு ஊடகங்கள் எல்லாருமே 2028 பார்த்தீங்க, 2022 பார்த்தீங்கன்னா இந்த தியரியை தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது அமெரிக்கா மற்றும் நார்வே சேர்ந்து இதை பண்ணாங்க அப்படின்றது ஹெர்ஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலனாய்வு ஆய்வாளர் இதை வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஒரு புலிட்சர் வின்னிங் ஜேர்னலிஸ்ட். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய கடற்படை டைவர்ஸும் இவங்களும் சேர்ந்து பால்டாப்ஸ் 2022 NATO நேவல் எக்ஸைஸ்ல இதை பண்ணாங்க அப்படின்றதும், நார்வே நாடு இதற்கான P8 சர்விலன்ஸ் பிளேனை யூஸ் பண்ணி ஒரு சோனார் பாயை வந்து இங்கே போட்டாங்க. சோனார் பாய் போட்டாங்க அப்படின்னா அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சோனார் இதை வந்து சிக்னேச்சர்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ அந்த இடத்துல சோனார் பாய் போட்டு ரிமோட் மூலியமா இதை வெடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தேரி அமெரிக்கா மற்றும் நார்வே செஞ்சாங்கன்ட்டு. மூணாவது தேரி, எவிடென்டான தேரி வந்து உக்ரைன் தான் இதை செஞ்சது. வாஷிங்டன் போஸ்டோடைய டெர் ஸ்பைகல் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்னல் ரோமன் 2 பேருமே இராணுவ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, இவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன போட்டு அதில் 6 பேரை ஹையர் பண்ணி டீப் சி டைவிங் எக்யூப்மெண்ட்டோட உள்ள போய் இந்த பைப் லைன்ல குண்டு வச்சு தகர்த்திருக்காங்க அப்படின்றது தான் இது. அதன் பிறகு ஜெர்மனோட அத்தாரிட்டிஸுமே அந்த புலனாய்வு அமைப்பை சேர்ந்தவங்க அந்த யாட்சோட கப்பலோடைய அந்த போட்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரெசிடியூ எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரஷ்யாவும் இதே தியரி தான் சொன்னாங்க. அதன் பிறகு ஜெர்மனியோடைய காவல்துறை செரி கே அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து ஒரு நபரை வந்து கைது செய்கிறாங்க. இவர் வந்து ஃபார்மர் SBU ஆஃபீஸர், அதாவது உக்ரைனுடைய மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அப்படின்றது தெரிய வருது. அதன் பிறகு இந்த 7 சஸ்பெக்ட்ஸ் யாரு அப்படின்ற எந்த விதமான இதுவும் வெளியில வரல. இப்போ ஃபைனலா தியரி வெளியில வந்திருக்கு, உண்மை வெளியில வந்திருக்கு. இது ஃப்ரையா ரெவலேஷன் அப்படின்ற பேர்ல மிகப்பெரிய லெவலில் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏப்ரல் 2026 வால் ஸ்ட்ரீட்டோட இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் போஜன் வந்து ஒரு புக்கை பப்ளிஷ் பண்றாரு, அண்டர்மைனிங் நார்த் ஸ்ட்ரீம் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஷபாட்டேஜ் தட் ஷுக் யூரோப் அப்படின்றது. நார்த் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு, உலகத்தையே ஐரோப்பாவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குன்னு இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தப்பட்டவங்களை நேரடியாக நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து வாய்மொழியாவோ இல்லை ஒரு ரிசர்ச் பேஸ்டாவோ இல்லை ஒரு ஆராய்ச்சி பேஸ்டாவோ கிடையாது. ரைட் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரடியாக வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் அவங்களுடைய BILD அப்படின்ற ஒரு டேப்லாய்ட் மேகசின் இதோட எடிட்டர் இன் சீஃப்ல ஆரம்பிச்சு பாட்காஸ்ட்லாம் பண்ணி இது ஓரளவுக்கு இதாச்சு. இப்போ இந்த ஆப்ரேஷன் ஃப்ரேயா வந்து யாரு அப்படின்றது இது வந்து ஒரு புனைப்பெயர். இந்த இடத்துல உண்மையான பேர் அவங்களுக்கு தெரியல. அவங்களோட ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு உக்ரைனை சேர்ந்த இளம் பெண், கீவ்ல இந்த நைட் லைஃப்ல அதிகமாக ஈடுபட்டு இருந்த ஒரு பெண் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி அந்த நைட் லைஃப் அந்த பப்ல எல்லாம் வந்து மாடலிங் வேலைலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மாடல்ஸ் இந்த மேகசின்ஸ்ல போட்டோஷூட் கொடுக்கறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இளம் மாடல். ஆனா அவங்களுடைய ஹாபி அப்படின்றது ஸ்கூபா டைவிங். ஒரு தேர்ந்த ஒரு திறமையான ஸ்கூபா டைவர் அவங்க. இதை வந்து ஒரு ஹாபியா அவங்க வந்து பர்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த பிப்ரவரி 22, 2022 ரஷ்ய தாக்குதலுக்கு பிறகு உக்ரைனியர்கள் யாருமே கடல் பகுதிக்கு போக முடியல, ஏன்னா ஒரு போர் சூழல் வந்தது. அதன் பிறகு உக்ரைனுடைய சீக்ரெட் சர்வீசஸ் இவங்க தொடர்புல, உளவுத்துறை இவங்க தொடர்புல வராங்க.
இவங்க இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. High ranking officers asked her if she would willing to participate in a mission to target the source of funding that Russia was using to wage the war against her country. Where do I sign? Freya asked. உளவுத்துறை அதிகாரிகள் வராங்க. ரஷ்யா நம்மளை வந்து கொன்று குவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு எதிராக இன்னைக்கு வந்து ராணுவ நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு வரக்கூடிய பணத்தை தடுத்தாதான் இந்த போரை ஜெயிக்க முடியும், ரஷ்யா வீழ்த்த முடியும். அந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு நீங்க ரெடியா அப்படின்ற போது எங்க கையெழுத்து போடணும் உடனடியாக சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த தேசபக்தியை அவங்களுடைய உளவுத்துறை பிஞ்ச் பண்றாங்க. அதன் பிறகு 80 கிலோ அளவுக்கான எக்யூப்மெண்ட்டு, கடல் கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெதர் சரியா இல்லை. இந்த இடத்துல ஒரு செட் ஆஃப் 7 பேர் டைவர்ஸ் வந்து இப்போ ட்ரெயின் பண்றாங்க. அந்த டைவர்ஸ்லேயே இருக்கிறதுலேயே ஸ்மார்ட்டா ஒரு தேர்ந்த ஒரு திறன் வாய்ந்த பெண் அப்படின்றது இந்த ஃப்ரேயா அவர்கள் தான். ஸோ அதன் பிறகு இவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி அது அந்த பெண்ணுக்கிட்ட வரைக்கும் போகும்போது ஒரு பப்ளிக் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மாடல், ஒரு எரோட்டிக் மேகசின்ஸில் வரக்கூடிய மாடல் இப்படி செய்ய முடியுமான்னு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான மாடலிங் ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த சைடு இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாட்டோட, அதுவும் ரஷ்யாவோடைய பைப்லைனை போய் உடைக்கிறது அப்படின்றதுலாம் ரொம்ப இதுவாக இருக்காது. இப்போ இது வந்து உண்மையா அந்த பொண்ணு தானா, இல்லை நம்ம வந்து தவறா யாரா விசாரணையை வழி நடத்துறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுது. கடைசியா அவங்க வந்து இது பண்றாங்க, இந்த ஆப்ரேஷனை வந்து நம்ம செஞ்சு முடிக்கிறாங்க. செஞ்சு முடிச்ச பிறகு இந்த தகவல் உலகத்துக்கு வெளியில வருது டைம்ஸ் மூலியமா. இப்போ உக்ரைனுடைய இராணுவத்துல டாக்டிக்கல் டைவிங்ல இன்ஸ்ட்ரக்டரா ஒரு இராணுவ அதிகாரியா இப்ப இந்த பெண் வந்து வேலை செய்யறாங்க அப்படின்றத பாக்குறோம். இப்போ இந்த செக்யூரிட்டியில இந்த மாதிரியான பேரடைம்ல இருக்கும்போது நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கேட்பாங்க, நாட்டுக்காக நம்ம ஏதாவது செய்யணும், நான் உளவுத்துறையில சேர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. உளவுத்துறையை நீங்க தேடி போத்தவில்லை, தேவைப்பட்ட நேரத்தில் உளவுத்துறை வரும் அப்படின்றதுக்கான ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இது. அதே மாதிரி கிரே ஜோன் சபாட்டேஜ்ல அந்த ஃப்ரேயா, இது வந்து புனை பேர் தான், உண்மையான பேர் நமக்கு தெரியாது. பட் ஃப்ரேயா அப்படின்ற ஒரு பெண்ணை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஸ்கூபா டைவிங்ல இவ்வளவு வல்லமை பெற்றவங்க, பிளஸ் வல்லமை பெற்ற மட்டும் பத்தாது, அதுக்கான தைரியமும் அந்த தேசபக்தியும் வேணும். இது ரெண்டும் இருக்கிற மாதிரியான ஒரு பெண் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா உக்ரைனோட உளவுத்துறை பேக்ரவுண்ட்ல எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க தனிநபர்கள் மேல அப்படின்றதையும் நம்ம வந்து ஒத்து பார்க்கணும். அதே மாதிரி ரஷ்யாவுடைய அந்த இன்வேஷன் அப்படின்றது ஒரு வகையா இவங்க அந்த பேட்ரியாட்டிசம் ஃபீலிங்ல மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பேட்டியை கடைசியா போய் எடுக்கும் பொழுது அந்த பேட்டி எடுத்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டே நம்ப முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. இந்த டீட்டெயிலாக அவங்க ஃபுல்லாக விடலை. நிச்சயமா வெகு விரைவில் நெட்ஃப்ளிக்ஸில் இதை பற்றி ஒரு படம் வரும், இல்லை நிச்சயமா உக்ரைன் சைட்லேருந்தே ஒரு படம் எடுப்பாங்க. பட் இப்போ ரஷ்யாவுடைய உளவுத்துறையோடைய டாப் மோஸ்ட் டார்கெட்டாக இந்த பெண் அப்படின்றவங்க இருப்பாங்க. 6-7 டைவர்ஸ் போனாலும் அந்த எடையுள்ள வெடிகுண்டை எடுத்துட்டு போய் அதை தத்ரூபமாக செஞ்சு இந்த வேலையை கச்சிதமாக முடிச்சது அப்படின்றது இந்த பெண்மணியான ஃப்ரேயா தான். ஸோ நாடு பைப்லைன் அப்படின்றத நம்ம அந்த காலகட்டங்களே சொல்லியிருந்தோம். கெய்னர்ஸ் தியரியில நிச்சயமா இதை வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, உக்ரைன் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் இதை வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஒன்னே ஒரு விஷயத்தினால, இந்த ஒரு பெண்மணி செஞ்ச இந்த சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷனால ஐரோப்பா மீது நடந்த தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% கிட்டத்தட்ட மின்சார உயர்வு. ஜெர்மனியோடைய ஹவுஸ் ஹோல்டு எனர்ஜி காஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு சராசரியா 400 யூரோ அப்படின்ற அளவுக்கு அதிகமாயிருக்கு. இந்த ஆப்ரேஷனால ரஷ்யாவுக்கு ஒரு சிங்கிள் மோஸ்ட் லீவரேஜ் கொலாப்ஸ் ஆச்சு. ஏன்னா அந்த வின்டர்ல செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பர்ல அந்த கேஸை நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா பயமுறுத்திருந்தாங்கன்னா, இல்லை பிளாக்மெயில் பண்ணியிருந்தாங்கன்னா ஐரோப்பிய யூனியன் ஓரளவுக்கு உக்ரைன் சப்போர்ட்ல இருந்து கொஞ்சம் பின்வாங்கியிருப்பாங்க. ஆனா இவங்க பக்காவா ஸ்கெட்ச் போட்டு செப்டம்பர் 16 அதை தூக்கணும் போது ரஷ்யாவுக்கு அந்த லீவரேஜ் அப்படின்றது கம்ப்ளீட்டா போகுது. இனி ஃபியூச்சர்ல போலாண்டையும் குறிப்பா உக்ரைனை பைபாஸ் பண்ணி ஒரு பைப்லைன் போட்டா கூட அது எவ்வளவு நாள் தாங்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே இருக்கு. இப்போ ஒமான்ல இருந்து இந்தியாவுக்கு கடல் வழியா ஒரு பைப்லைனை போடுறதுக்கு நம்ம முடிவு பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பைப்லைன் போட்டு நம்ம எனர்ஜி செக்யூரிட்டிக்கு நாளைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடிக்கோ திறந்துக்கோ என்ன பிரச்சனைனாலும் ஓகே, எங்களுக்கு கடல் வழியா சேஃபா கேஸ் வரும்னு நினைச்சோம்னா சைனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள்
இந்த மாதிரியான பைப்லைனை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமா இருக்கு. 21ஆம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய சபாட்டாஜ் ஆபரேஷன் அப்படின்னா இந்த ஆபரேஷன் ஃப்ரேயா தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இந்த போரோட தன்மையை மாத்திருச்சு. இந்த வருஷம் இந்த பைப்லைன் டெஸ்ட்ராய் ஆகாமல் இருந்ததுன்னா நிச்சயமா இந்த போர் சீக்கிரம் முடிவுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்துச்சு. கம்ப்ளீட்டா அதை வந்து மாத்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்கு, நம்மளோட அண்டர்சி கேபிள்ஸு, நம்மளுடைய டேட்டா சென்டர்ஸ், நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸு, நம்மளுடைய டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு பெண்ணை வந்து உள்ளே அனுப்பிச்சு அவ்வளோ பெரிய பைப்லைனை தூக்குனது இது சபாட்டேஜ் ஆப்ரேஷன் தான். உக்ரைனுக்கு நிச்சயமா இராணுவ ரீதியாக அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். பட் இது மனிதாபிமான ரீதியாக இது உலகத்தை எந்த ஆபத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. இது சரியா தவறா என்ன அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.